என்ன இன்னைக்கு நம்மளுக்கு முன்னாடியே டேபிள்ல ஒரு ப்ராடக்ட் இருக்குது. என்ன சூர்யா இன்னைக்கு பிசி பில்ட் தானே பண்ணலாம்னு இருந்தோம். என்ன பிரிண்டர் இங்க வந்து வச்சிருக்கீங்க? ஹலோ ஹலோ நான் தான். என்னைய பாருங்க. இங்க டேபிள்ல பிரிண்டர் தான் இங்கயா? பேசுறேன். எப்பயுமே பிசி பில்ட் லேப்டாப் தான் வீடியோ போடுறீங்க. நான் ஒருத்தர் இருக்கிறதே மறந்துட்டீங்களே. அப்படிலாம் இல்லையே. 3 மந்த்ஸ் பேக் தானே ஒரு பிரிண்டர் வீடியோ பத்தி போட்டோம். 3 மாசம் முன்னாடி என்னோட வீடியோ போட்டீங்க. அதுக்கப்புறம் என்னை இருக்கிறதே மறந்துட்டீங்க. நான் எவ்வளவு நல்ல பிரிண்டர் தெரியுமா? என் ஃபீச்சர்ஸ் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரியுமா? அவ்வளவுதானே. உன்னை பத்தி பேசணும் அவ்வளவுதானே. உன் ஃபீச்சர் சூப்பரான ஃபீச்சர்ஸ் நம்ம ஆடியன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உன்னை பத்தி இந்த வீடியோ பேசிட்டா போச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பிரணவ் ஃப்ரம் ஜிவி கம்ப்யூட்டர். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து இந்த பிரிண்டர் பத்தி தான் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இந்த என்ன பிரிண்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச்பியோட ஸ்மார்ட் டேங்க் 790 அப்படிங்கிற பிரிண்டர் தான். இதுல பேசிக்கா ஒரு பிரிண்டருக்கான ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கணுமோ அனைத்தும் இதுல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா பிரிண்ட், ஸ்கேனு, காப்பி, வைஃபை, டியூப்ளெக்ஸ், நெட்வொர்க், ஏடிஎஃப் இதெல்லாம் தான் வந்து ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்கே தேவைப்படுற ஒரு விஷயங்கள். அதுவும் இல்லாம இது வந்து இங்க் டேங்க் பிரிண்டர் அப்படிங்கிறனால கலரும் உள்ள வந்துருது. ஸோ பிளாக்கு கலரு எல்லா ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபுல்லி லோடட் பிரிண்டர் தான். இதுல என்னென்ன இன்ட்ரிகேட் ஃபீச்சர்ஸ் இருக்கு, இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்தலாம் வாங்க. ஸோ இந்த பிரிண்டரோட ஃபீச்சர்ஸ் பற்றி மட்டும் ஃபுல்லாக சொல்லாமல் இந்த பிரிண்டரோட காஸ்ட் என்ன, இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் என்ன, இதோட ரன்னிங் காஸ்ட் என்னன்னு சொல்லி டோட்டலாக பிரேக்கப் பண்ணி இந்த பிரிண்டர் வந்து டோட்டலாக எவ்வளோ ஆகும், நீங்கள் ஒரு பேஜுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொல்லி டோட்டலாக ஒவ்வொன்றா பார்த்துடலாம், கால்குலேஷனோட பார்த்துடலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபார்ம் டிசிஷனாக நீங்கள் ஒரு பிரிண்டரை வந்து பை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரிண்டர் எப்படி இருக்குது, லுக்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் இதோட பேசிக் ட்ரேஸ் என்னென்ன இருக்குது, இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தலாம். அண்ட் இதோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பி தாங்க. பிரிண்டர்ஸ்ல ஹெச்பி வந்து பயனியர்ஸ்ங்க, ரொம்ப வருஷமா இருக்காங்க. அண்ட் அவங்களோட கன்சூமபிள்ஸும் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கும் அண்ட் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி. ஸோ அந்த விதத்துல இது வந்து மோஸ்ட் ட்ரஸ்ட்வர்த்தி பிரிண்டரா இருக்கும். அண்ட் இதோட லுக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒயிட் அண்ட் கிரேல தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லா. ஸோ ஒயிட் இருக்கு, லைட் கிரே இருக்கு, டார்க் கிரே இருக்கு. ஸோ அதை டிஃபரன்சியேஷன் கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து கிளாஸியா இருக்கு, ஒரு ஆஃபீஸ் செட்டப்புக்கு சூப்பராகவே இருக்கும். அண்ட் இதுல வந்து ஏடிஎஃப் ட்ரே இருக்கிறனால கொஞ்சம் ஹைட் அதிகமா இருக்கு. மேல வந்து ஏடிஎஃப் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபீச்சர்ஸ் தான் மேல இருக்கு. அண்ட் இந்த ட்ரேலேருந்து பேப்பர் வந்து வெளில வரும்போது கீழே விழுவக்கூடாதுன்னு சொல்லி அங்கேயும் ஒரு செப்பரேட் ட்ரே கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப நல்ல ஃபீச்சராக இருக்குது. அண்ட் நம்ம வந்து இந்த பிரிண்டரில் நெட்வொர்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நெட்வொர்க்கான மெயின் போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேன் போர்ட் தாங்க. ஸோ லேன் போர்ட் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆஃபீஸில் ஒரு 10 சிஸ்டம் இருக்குது, 10 சிஸ்டத்துக்கு ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்விட்சில் வந்து இந்த பிரிண்டரை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆல் 10 சிஸ்டம்ஸும் வந்து இந்த பிரிண்டரை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான லேன் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு பேப்பர்ஸ் வைக்கிறதுக்கான ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர்ஸ் வந்து இங்க ஃபுல்லா கீழே வச்சுக்கலாம். அண்ட் பேப்பர்ஸ் வந்தா நம்மளுக்கு வந்து கீழே உலாங்க இருக்கணும்னு சொல்லி அதுக்கான ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ குட். எல்லாமே வந்து காம்பாக்டா உள்ள இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து ஃப்ரண்ட்ல ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் டிரைவ் போர்ட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் சொல்லும்போது அந்த போர்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி ஃபுல்லா நம்ம பார்த்துடலாம். அண்ட் விங்ஸ் வந்து நம்மளுக்கு பிளாக்கோட டேங்க் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற 3 கலருக்கான டேங்க் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டலைங்க. ப்ராப்பராக வந்து அந்த பிளாஸ்டிக்கில் என்கிரேவ் பண்ணியிருக்காங்க CMYK அப்படின்னு சொல்லி. இப்போ எப்பயுமே போகாது, நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் எங்கே வந்து எந்த இங்க் ஊற்றணும்னு சொல்லி நீட்டாக ஊற்றலாம். ஸோ அந்த விஷயத்தில் இது சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இங்க் ரீஃபில் பண்ணோம் அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் தான். இங்கே வந்து இந்த யூனிட் டோட்டலாக நம்ம தூக்கிட்டோம்னா, ஸோ இந்த யூனிட்டை நம்ம டோட்டலாக தூக்கிட்டு உள்ளே வந்து நம்ம பிளாக்கு தனியாக கொடுத்துருக்காங்க அண்ட் கலருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்ம பாட்டில்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணால் இங்க் ரீஃபில் ஆகிடும். தட் இஸ் வெரி சிம்பிளாக நம்மளுக்கு முடிஞ்சிடும். லுக்ஸ் வைஸ் பார்க்கணுன்னாலும் நம்மளுக்கு ஆஃபீஸ்க்கு ரொம்ப கிளாஸியாகவும் இருக்குது. அண்ட் என்னென்ன ஸ்ட்ரேஸ் இருக்குது, என்னென்ன போர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த பிரிண்டர் நம்ம வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பிரிண்டரில் டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இட்ஸ் சிம்பிள் பிளெயின் பிளாஸ்டிக் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நடுவில் வந்து டிஸ்பிளேக்கான ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே போர்ஷனும் வந்து ஃபுல் டச்சில் இருக்குது. டச் சென்சிட்டிவிட்டியும் இட்ஸ் நாட் பேட், நீட்டாகவே இருக்குது. ஸோ ஒரு இந்த லெவல் பிரிண்டருக்கு வந்து இந்த மாதிரி டச் டிஸ்பிளே கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே நீட்டாக இருக்குது. கொஞ்சம் அப் மார்க்கெட்டாக இருக்குங்க. இங்கே வந்து
கீழே ஒரு ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்டரோட லுக்ஸையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. அண்ட் இன்னொரு மெயின் யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் கோட்ஸ் வச்சு என்ன எரர் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒவ்வொரு கலருக்கும் வந்து ஒவ்வொரு எரர் கோட் வந்து அவங்க மேப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த ப்ளூ அண்ட் எல்லோ மாறி மாறி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆஃபீஸில் இதை வந்து ரவுட்டரில் பேர் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இட் இஸ் சர்ச்சிங் ஃபார் இட்ஸ் ரவுட்டர். ஆனால் இந்த பிரிண்டர் நம்ம வந்து இப்போ ஸ்டூடியோக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால அந்த சர்ச்சிங் சிம்பிள் தான் இது போயிட்டு இருக்கு. இட் வில் கெட் செட்டில்ட் ஒன்ஸ். ஸோ அதனால தான் இந்த லைட்டிங் இருக்குது. இந்த லைட்டிங்ஸ் பற்றி நம்மளுக்கு ரொம்ப தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. சர்வீஸ்க்கு வரவங்களுக்கு டயக்னைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த லைட்டிங் கோட்ஸ் எல்லாமே. மற்றபடி இந்த லைட்ஸ் வந்து மெயினாக வந்து நம்ம ஒரு ஆம்பியன்ட் லைட்டிங் அண்ட் பிரிண்டரோட லுக்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிரிண்டரோட ஃபீச்சர்ஸ் பற்றி எல்லாமே பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த பிரிண்டரோட ஃபீச்சர்ஸில் வருது காப்பி தாங்க. காப்பி அப்படின்னா ஜெராக்ஸ் எடுக்கிறதாங்க. இப்போ காப்பி அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு 2 விதமாக எடுக்கலாம். இதில் ஒன்று வந்து இந்த பெட் டைப் ஸ்கேனர் வச்சு நம்ம ஜெராக்ஸ் எடுக்கலாம், அதாவது காப்பி பண்ணலாம். ஆர்எல்ஸ் மேலே இருக்கிற இந்த ஏடிஎஃப் ட்ரேல வந்து நம்ம காப்பி பண்ண முடியும். இந்த ஏடிஎஃப் ட்ரே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேஜஸ் வந்து அட் அ டைமில் நம்ம வந்து ஜெராக்ஸ் எடுக்கணுமோ இல்லை ஸ்கேன் பண்ணணுமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 10 வச்சிட்டோம்னா அது பாட்டி ஒவ்வொன்றா ஸ்கேன் ஆகிட்டு இருக்கும். ஆர் உங்களுக்கு காப்பி ஆகும். அதுவே வந்து நீங்கள் பெட் டைப்பில் வச்சிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை. ஸோ அதுக்கு தான் இந்த ஏடிஎஃப் மெயினாக யூஸ் ஆகுது. அண்ட் நம்ம இந்த பெட் டைப்பில் வந்து A4 சைஸ் மேலே நம்ம வைக்க முடியாது. நம்மளுக்கு லீகல், அதாவது ஃபுல் ஸ்கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேப்பரை நம்ம வந்து காப்பி பண்ணோம் இல்லை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் திஸ் ADF ஸ்கேனர். ADF அப்படின்னா ஆட்டோ டாக்குமெண்ட் ஃபீடர். ஸோ இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்கேனே பண்ண முடியும். ஸோ இங்கே காப்பியில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை நம்ம வந்து டச் டிஸ்பிளே அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காப்பீஸ் அப்படின்னு இருக்குது. காப்பீஸ் 1 அப்படின்னு இருக்கு. அங்கே வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்க்ராலிங் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேஜஸ் வேணும்னு சொல்லி ஈஸியாக ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல்சோ வெரி நைஸ். நம்ம இந்த டச் பட்டன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஓகே, அதை கிளிக் பண்ணிட்டு காப்பின்னு கொடுத்தா அது காப்பி ஆகிடும். கீழே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம வந்து ஸ்கேன் மோட், டாக்குமெண்ட்டாக வேணுமா, ஒன் சைட் ஸ்கேன் வேணுமா, இல்லை கலர் ஸ்கேன் வேணுமா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ரீசைஸ், இப்போ வந்து A4ல் இருக்க எனக்கு இந்த சைஸ் வேணாம், வேறு சைஸ் வேணும்னா அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் குவாலிட்டி ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் இருக்குது. பெஸ்ட்டில் வேணுமா இல்லை டிராஃப்ட் மோட், அதாவது வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியில் வேணுமா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லைட்டர் டார்க்கர் அதோட ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லைட்டர் டார்க்கர் ரேஞ்ச் வந்து ரொம்பவே இதுவாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஸ்லைட் பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. டார்க்னா ஃபுல் பார் வந்து நம்ம வச்சுக்கலாம், லைட்னா ஃபுல்லாக லோவாக வச்சுக்கலாம். இப்போ அவங்க வந்து டிஃபால்ட்டாக மீடியமில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் நீங்கள் எதுவுமே இதை மாற்ற தேவையில்ல. ஜஸ்ட் ஸ்கேன்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தால் போதும். திஸ் இஸ் அ குட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடி கார்டு ஆப்ஷன் இருக்குங்க. ஐடி கார்டு காப்பியில் என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே பேஜில் வேணும்னு எதிர்பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம டாப் லெஃப்ட் கார்னரில் வந்து நம்ம ஐடி கார்டோட ஃப்ரண்ட் சைடு வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணிடலாம். அது ஸ்கேன் ஆகிட்டு பேப்பர் வந்து வெளியில் வராது, அது அப்படியே தான் இருக்கும். நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஐடி கார்டோட ரிவர்ஸ் சைடு வச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஐடி கார்டோட பேக் சைடு வச்சு நம்ம ஸ்கேன் கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே பேஜில் வந்துடும். அதாவது ஒரே சைடில் நம்மளுக்கு பிரிண்ட் வந்துடும். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். இதுலேயும் வந்து எத்தனை பிரிண்ட் அவுட்ஸ் வேணும்னு சொல்லி நம்ம இதுலேயும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஆப்ஷன்ஸ் ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் வந்து அந்த செட்டிங்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ப்ரீ செட்டாக வந்து ஒரு செட்டிங்ஸ்லாம் வச்சுட்டு டிஃபால்ட்டாக சேவ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்கேன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேன் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் டு இமெயில், ஸ்கேன் டு நெட்வொர்க் ஃபோல்டர், ஸ்கேன் டு USB டிரைவ். இப்போ ஸ்கேன் டு இமெயில் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த பிரிண்டருக்குன்னு ஒரு மெயில் ஐடி செட் பண்ணி வச்சுட்டு எந்த மெயில் ஐடிக்கு வேணுமோ அந்த மெயில் ஐடிக்கு ஈஸியாக வந்து மெயில் அனுப்ப முடியும். ஸோ தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். நம்ம எது ஸ்கேன் பண்ணுறோமோ டேரெக்டாக மெயில் அட்டாச் பண்ணி போயிடும். அண்ட் இன்னொன்று வந்து ஸ்கேன் டு நெட்வொர்க் ஃபோல்டர். நம்ம ஃபர்ஸ்ட் டேஸ்லேருந்து நம்ம ஆஃபீஸில் ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. அதுக்கு எல்லாமே வந்து நெட்வொர்க் ஃபோல்டர் ஒன்று வச்சுருப்போம். அதாவது NAS மாதிரி வச்சுருப்போம், இல்லை ஏதாவது ஒரு காமன் ஃபோல்டர் மாதிரி வச்சுருப்போம். அந்த ஃபோல்டரில் போய் இந்த ஸ்கேன் டு டாக்குமெண்ட் சேவ் ஆகணும் அப்படின்னாலும் நம்ம ஈஸியாக சேவ் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ஸ்கேன் டு USB டிரைவ். இங்கே வந்து நம்மளுக்கு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம அந்த பென் டிரைவ் போட்டுட்டு பென் டிரைவில் ஸ்கேன் பண்ணி அந்த பென் டிரைவில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாலும் ஈஸியாக கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ இந்த பிரிண்டரில் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனு தாங்க. இப்போ மெனு கிளிக் பண்ணோம் உள்ள அப்படின்னா பேசிக் இன்ஃபோ ஆஃப் தி பிரிண்டர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்க் லெவல்ஸ் இருக்குது. இங்க் லெவல்ஸ் கிளிக் பண்ணோன்னா வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து எவ்வளோ இங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே ஃப்ரண்ட்டில் நம்ம பார்க்குறோம்ல, அதுவே வந்து கொஞ்சம் அனிமேட்டடாக உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நெட்வொர்க் செட்டிங்ஸ், பிரிண்டர் அப்டேட்டு, டிரைவர் செட்டிங்ஸ் அப்படிலாம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரிப்போர்ட்ஸு, மெயின்டெனன்ஸு, ட்ரபிள் ஷூட்டிங் அதெல்லாம் வந்து டூல்ஸில் இருக்குது. மோஸ்ட்லி டூல்ஸ் வந்து
வந்து சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இன்சார்ஜ் தான், அவங்க தான் பார்த்துப்பாங்க. நம்மளுக்கு பெருசா இல்ல. அண்ட் ஹெல்ப்ல வந்து இந்த பிரிண்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பிரிண்டரோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். பேசிக்கா நம்மளுக்கு வந்து காப்பி, பிரிண்ட், ஸ்கேனு அண்ட் இந்த இங்க் லெவல்ஸ் பார்க்கறது இதெல்லாம் தான் நம்ம பார்ப்போம். ஸோ அது வைஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கிவன். இட்ஸ் வெரி ஈஸி டு யூஸ். ஸோ இப்போ இந்த பிரிண்டரோட காப்பி ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோங்க. நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பேசிக்காக இதை ஒரு பிசியில் கனெக்ட் பண்ணியிருப்போம், இல்லை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த லேப்டாப் மூலியமா யூஎஸ்பி மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்போம். அது மூலியமா பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருந்தா எந்த சிஸ்டமில் அந்த நெட்வொர்க்கில் இருந்தாலும் அது வந்து பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இட் மே பி அ வயர்ட் நெட்வொர்க் ஆர் வயர்லெஸ் நெட்வொர்க், எப்படினாலும் நம்ம வந்து பிரிண்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து வைஃபை டைரக்ட், அதாவது உங்கள் ஃபோன்லேருந்து இந்த பிரிண்டரை கனெக்ட் பண்ணி ஒரு பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் இட்ஸ் வெரி ஈஸி. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வைஃபை டைரக்ட் இதில் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுத்துக்கலாம். உங்கள் ஃபோன்லேருந்து ஈஸியாக பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ தீஸ் ஆர் தி பிரிண்டிங் வேஸும். அண்ட் இன்னொன்று வந்து பென்ட்ரைவ் எடுத்து இந்த போர்ட்டில் நீங்கள் பிளக்இன் பண்ணிவிட்டு அந்த பென்ட்ரைவோட ஃபைல்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு தெரியும் ஈஸியாக. ஸோ என்ன ஃபைல் வேணுமோ அந்த ஃபைல் நேம் மட்டும்தான் தெரியும். அந்த நேமை கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன். ஸோ பென்ட்ரைவ் ஆப்ஷன் வந்து நிறைய பிரிண்டர்ஸில் இருக்காது, இந்த மாதிரி பிரிண்டர்ஸில் இருக்குது. ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் திங். இந்த பிரிண்டர், அதாவது ஹெச்பி ஸ்மார்ட் டேங்க் 790 காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,500 rupees வருங்க. நார்மலாக நீங்கள் யோசிப்பீங்க ஒரு இன்டேங்க் பிரிண்டர்ஸ் வந்து நான் பார்த்ததெல்லாம் வந்து 13,500 15,000 அப்படின்னு சொல்லி தான் ப்ரைஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அதில் வந்து உங்களுக்கு பிரிண்ட், ஸ்கேன், காப்பி அண்ட் வைஃபை மட்டும்தான் இருக்கும். பட் இந்த பிரிண்டர் வந்து ஃபுல்லி லோடட் பிரிண்டர், அதாவது உங்களுக்கு டியூப்ளெக்ஸ், நெட்வொர்க், ஏடிஎஃப், அதாவது பென்ட்ரைவ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடுது. அண்ட் டச் டிஸ்பிளேயோட வருது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறனால தான் இந்த காஸ்ட்டும் வந்து அதிகமாக இருக்குது. உங்களுக்கு டியூப்ளெக்ஸ்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக் பிரிண்டர்ஸ் போகலாம். பட் ஒரு ஆஃபீஸ் யூசேஜ்க்கு வந்து நெட்வொர்க் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு டபுள் சைட் பிரிண்டிங் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரிண்டர் போனால் தான் நீங்கள் வந்து உங்கள் டைமும் சேவ் பண்ண முடியும், காஸ்ட்டையும் சேவ் பண்ண முடியும், எரர்ஸையும் வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இந்த பிரிண்டர்ஸ் வந்து ஃபுல்லி லோடடாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி ஃபார் ஆஃபீஸஸ். ஸோ இப்போ வந்து இந்த பிரிண்டரோட காஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டோங்க. பட் இது மட்டும் இல்லாமல் நம்ம ரன்னிங் காஸ்ட் இருக்குது, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குது, பேப்பர் காஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா பார்த்தலாம் வாங்க. ஸோ இந்த பிரிண்டரில் வந்து நம்ம 4 இங்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது 4 கலர்ஸ், பிளாக், சியான், மெஜந்தா அண்ட் எல்லோ. ஸோ ஒவ்வொரு இங்க் பாட்டில்ஸும் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு காஸ்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக்கோட காஸ்ட் வந்து 475 rupees வருது. அதுவே ஈச் கலர்ஸோட காஸ்ட் வந்து அரௌண்ட் 600 to 650 rupees வரும். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ஒரு செட் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 2,500 to 2,700 rupees வந்துடும். இப்போ பிளாக் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா இதோட பேஜஸ் வந்து அரௌண்ட் 6,000 பேஜஸ் அப்படின்னு சொல்லி கம்பெனியில் கிளைம் பண்ணுறாங்க. அவங்க எப்படி நம்ம இந்த பேஜஸ் சொல்லுவாங்க அப்படின்னா 5% கவரேஜ் ஆஃப் A4 ஷீட். நம்ம வந்து அந்த 5% கவரேஜில் தான் நம்ம எடுப்போமானா கண்டிப்பாக கிடையாது. நம்ம போல்டில் வைப்போம், பெரிய ஃபாண்ட்ஸ் வைப்போம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கவரேஜ் அதிகமாகும். ஸோ நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக வந்து 4,000 பேஜஸ் வந்து ஃபுல் இது நம்ம ஃபில் பண்ணால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 10 to 12 பைசே பர் பேஜ் வந்து இங்கோட காஸ்ட் வருது. அதுவே நீங்கள் வந்து பேப்பர் சேர்த்துனீங்க அப்படின்னா அரௌண்ட் 50 பைசா வந்து ஒரு A4 ஷீட்டோட காஸ்ட்னு வச்சுக்கோங்க, அரௌண்ட் 60 பைசே வந்துடும். இதுவே டபுள் சைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பரோட காஸ்ட் 50 பைசா தான் வரும். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்டிங் காஸ்ட் மட்டும் தான் வரும் 10 பைசா அப்படின்னு போட்டிங்கன்னா டோட்டலாக 70 பைசால உங்களுக்கு டோட்டலாக முடிஞ்சிடும். அண்ட் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி கிளைம்ட் வந்து 8,000 பேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம சேம் வே வந்து நம்ம 8,000 பேஜஸ் எடுக்க முடியாது. ஸோ 4,000 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் 3 கலரோட சேர்த்து நம்ம காஸ்ட் வச்சு இதை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு அரௌண்ட் 30 to 35 பைசே வருது. அண்ட் பேப்பரோட காஸ்ட் வந்து 50 பைசே வரும்போது ஓவராலாக 80 to 85 பைசே வருதுங்க. பட் கலர் மட்டும் நம்ம ரொம்ப எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு ஃபோட்டோஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய கலர்ஸ் யூஸ் ஆகும், நிறைய வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ 4,000 பேஜஸ் வருமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அண்ட் பிளாக் வந்து நீங்கள் வந்து நார்மலாக தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரன்னிங் காஸ்ட் பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தாங்க. மெயின்டெனன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ஹெட் தாங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு ஒரு பிளாக் ஹெட் இருக்கும், ஒரு கலர் ஹெட் இருக்கும். ஸோ பிளாக் ஹெட், கலர் ஹெட் வந்து இதோட டியூட்டி சைக்கிள் ஆஃப் தி ஹெட்னு சொல்லலாம், இல்லை ஹெட்டோட கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். ஹெட்டோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நம்மளுக்கு 50,000 பேஜஸ் வருது. ஸோ 50,000 பேஜஸ் ஒன்ஸ் வந்து இந்த ஹெட் வந்து நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஆல்ஸ் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குங்க, ஒரு 5 to 10% ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து இந்த ஹெட் வந்து வேர் அவுட் ஆகிடும், நம்ம மாற்றுற மாதிரி
மாதிரி இருக்கும். ஹெட்டோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 rupees வரும் பிளாக் ஹெட், அரௌண்ட் 2000 to 2200 வரும் கலர் ஹெட். ஸோ டோட்டலாக பார்த்தா ஒரு 3500 rupees வருங்க. ஸோ இந்த கால்குலேஷன் நம்ம 50,000 பேஜஸ்க்கு எடுத்தோம் அப்படின்னா ஒரு பேஜுக்கு வந்து அரௌண்ட் 10 பைசே வரலாம், அவ்வளோ கூட வராது, 0.08 பைசே அப்படின்னு தான் வருது. ஸோ ஒரு 10 பைசேன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டோட்டல் பேஜ் காஸ்ட்டில் ஒரு 10 பைசே ஆட் பண்ணிக்கலாம் ஃபார் மெயின்டெனன்ஸ். ஸோ நம்ம வந்து எதுக்கு இந்த மாதிரி பிரிண்டர்ஸ் போகணும்னு, ஒரு லேசர் பிரிண்டர் போகலாமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நினைப்பீங்க, அதாவது ஆஃபீஸஸ்க்கு அதான பெட்டர் அப்படின்னு சொல்லி. பட் லேசர்ஸில் வந்து கலர் வராது, கலர் லேசர்ஸ் போனீங்கன்னா ரொம்பவே காஸ்ட் அதிகமாகிடும். உங்களுக்கு வந்து கலரும் வேணும், பர் பேஜ் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்க் டேங்க் தாங்க பெட்டர் ஆப்ஷன். பட் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க் டேங்க் பிரிண்டர்ஸோட லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 years தான் வருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பிரிண்டர்ஸ்க்கு வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் த நார்மல் லைஃப் சைக்கிள் மாதிரி தான் சொல்லலாம். ஸோ ஏதாவது பிரிண்டர்ஸ் வந்து 6-7 years வருது அப்படின்னா இட் மே கம், நீங்கள் வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணும், டஸ்ட் ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ணும், ஹெட்டை வந்து ரெகுலராக நீங்கள் 50,000 பேஜஸ் ஒன்ஸ் மாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா இட் மே கம் டு 6 years. பட் 5 years இஸ் தி ஆவரேஜ், 4 to 5 years தான் ஆவரேஜ். அண்ட் லேசர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 10 வருஷம்னாலும் சூப்பராக வரும், அதோட மெக்கானிசமே வேற. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டர்ஸ், இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ் வந்து உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி, அதாவது 30 to 50 watts தான் வரும் மேக்ஸிமம். நான் சொல்கிறேன், அதாவது ஒரு ஃபேன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பிரிண்டர். ஸோ யூபிஎஸ்ல ஈஸியாக நீங்கள் ரன் பண்ணலாம். அதுவே வந்து ஒரு லேசர் பிரிண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 to 500 watts இருக்கும். அப்போ வந்து நீங்கள் யூபிஎஸ்ல ரன் பண்ண முடியாது. ஸோ அந்த அட்வான்டேஜ் இந்த பிரிண்டருக்கு இருக்கு. இந்த பிரிண்டர் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆன்லைன் ஸ்டோரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற பிரிண்டர்ஸும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆன்லைன் ஸ்டோரில் எல்லா பிரிண்டர்ஸும் இருக்குங்க, நீங்கள் கம்பேர் பண்ணி ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு, அதாவது இந்த வீடியோ ரிலீஸ் ஆன டேட்லேருந்து Jan 31st வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குங்க. ஜிவி பிரிண்ட் 500 இந்த கோடை வந்து நீங்கள் செக் அவுட் பேஜில் போட்டு இந்த ஆஃபரை அவைல் பண்ணிக்கலாம். என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 rupees ஃப்ளாட் ஆஃபர் வந்துடுங்க. எனி பிரிண்டர்ஸ், அதாவது நம்ம ஆன்லைன் ஸ்டோரில் நீங்கள் எந்த பிரிண்டர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் இந்த கோட் யூஸ் பண்ணி 500 rupees வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆன்லைன் ஸ்டோர் மட்டும் இல்லாமல் நம்ம நேரில் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்கணும், டெமோ பார்த்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டோரோட லொகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, நேரில் வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அண்ட் நம்ம ஃபோன் பண்ணி கேட்கணும், கால்லே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோன் நம்பர்ஸும் கீழே கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் கால் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பேசி நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் நம்ம இன்ஸ்டா ஐடியும் கீழே இருக்குங்க, ஆஃபர்ஸ் அண்ட் எவ்ரிதிங் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருப்போம், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வீடியோஸ், ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ், நாலேஜ் வீடியோஸ் அண்ட் பிசி பில்ட் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு சேனல் ஜிவி கம்ப்யூட்டர்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ், பை பை.